யாரெல்லாம் சொல்லுவாங்க பின்மாற்றம் கிடையாதுங்க. அது பேர் ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை வெளிப்படுத்தினார். இயேசு 40 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம என்ன பண்ணாரு? சோதனை இது இயேசுவுக்கு விரலுக்கு ஏற்ற மாதிரி வீக்கம். இயேசுவுக்கு அந்த 40 நாள் சோதனை. நம்மளுக்கு விரலுக்கு ஏற்ற மாதிரி வீக்கம். பின்மாற்றம்ன்றது தவறான வார்த்தை. கிறிஸ்தவத்தில் பின்மாற்றம் கிடையாது, சோதனை காலம். அது பின்மாற்றம் கிடையாது. பின்மாற்றம்னா அதான் மாற்றம்னு வந்துச்சே, பின்னாடி போய் மறுபடியும் வர வேண்டியது மாற்றம். நம்மளுக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் அது ஆண்டவர் விட்டு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வருவாங்க. ஒருத்தங்க வராமல் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா அவங்க இருக்கிறது அது சோதனை காலம். இயேசுவுக்கு அவருடைய ஸ்டேட்டஸுக்கும் அவருடைய அந்த ஆழ்த்துவத்துக்கும் ஏற்ற மாதிரி 40 நாட்கள் அவருக்கு சோதனை காலமாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அது 4 வருஷமாக இருக்கலாம், 14 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம். அவங்களுடைய அந்த சுபாவத்தை பொறுத்தும் அவங்களுடைய இருதயத்தை தன்மையை பொறுத்தும் தான் அது சோதனை காலம். அது பின்மாற்றம் கிடையாது, அது சோதனை காலம். அப்புறமா ஆண்டவர்கிட்ட மறுபடியும் வருவாங்க. ஆமென். அதனால இந்த பின்மாற்றம்ன்றது பிசாசனுடைய வார்த்தை கிறிஸ்தவத்தில். அதனால சோதனை காலத்தில் இருக்கிறாருன்னு சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.